ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவாலஜியில் லெசன் நம்பர் 5 எண்டோக்ரைன் சிஸ்டம் நாளமில்லா சுரப்பி மண்டலத்துடைய பார்ட் நம்பர் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் நம்பர் 1ல் எண்டோக்ரைன் சிஸ்டம்னா என்ன, கிளாண்டுனா என்ன, எக்ஸோக்ரைன் கிளாண்ட்னா என்ன, எண்டோக்ரைன் கிளாண்ட்னா என்ன, அடுத்தது மேஜர் எண்டோக்ரைன் கிளாண்டில் பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, ஹைப்போதலாமஸ், தைராய்டு கிளாண்ட், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. பார்ட் நம்பர் 2ல் மீதம் இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் கிளாண்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் மூலமாக ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்ட் நம்பர் 1 வந்து பார்க்கல அப்படின்னா அந்த பார்ட்டை பார்த்துட்டு பார்ட் நம்பர் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் பார்ட் நம்பர் 1ல் ஆல்ரெடி நம்ம என்ன கிளாண்டெல்லாம் கவர் பண்ணிட்டோம். பிட்யூட்டரி கிளாண்டை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்தது பீனியல் கிளாண்டை கவர் பண்ணிட்டோம். அடுத்தது தைராய்டு கிளாண்டை பற்றி கவர் பண்ணிட்டோம். ஹைப்போதலாமஸு, அடுத்தது தைராய்டு கிளாண்டு, மொத்தமாக 4 கிளாண்டை பற்றி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். மீதம் இருக்கக்கூடிய தைமஸ் கிளாண்டு, அட்ரினல் கிளாண்டு, பேன்க்ரியாஸ், மிக்சட் கிளாண்டு, அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் கிளாண்டு, ஆண்களுக்கு வந்து டெஸ்டிஸும் பெண்களுக்கு வந்து ஓவரிஸும், அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம மேஜர் எண்டோக்ரைனில் பார்க்கக்கூடிய 5வது மிக முக்கியமான கிளாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தைமஸ் சுரப்பி. இந்த தைமஸ் சுரப்பியோட லொக்கேஷன் கேட்பாங்க. இப்போது நம்மளுடைய மார்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா? சிம்பிளாக கேட்டால் மார்பு பகுதியில் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். மார்பு பகுதியில் ஸ்டெர்னம், மார்பு எலும்பு ஒன்று, பெரிய எலும்பு, நம்ம எலும்பு மண்டலத்தை படித்தோம் ஞாபகம் இருக்குங்களா? அந்த மார்பு எலும்புக்கு பேக் சைடில், ஓகேவா, ஹார்ட்டுக்கு அப்படியே ஃப்ரண்ட்டு சைடில். இப்போ நீங்கள் ஹார்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹார்ட் இருக்குது அப்படின்னா ஹார்ட்டுக்கு முன்னாடி தைமஸ் இருக்கும். தைமஸுக்கு முன்னாடி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெர்னம் இருக்கும். ஓகேவா? நம்மளுடைய ஸ்டெர்னம் மார்பு எலும்புக்கு பின்பகுதியில், ஹார்ட்டுக்கு முன்பகுதியில் இந்த தைமஸ் சுரப்பி வந்து அமைந்துள்ளது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. குழந்தைகளுக்கு வந்து தைமஸ் சுரப்பி வந்து, குழந்தைகளுக்கும் சில்ட்ரனுக்கும் தைமஸ் சுரப்பியோட அளவு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஆனால் பியூபர்ட்டிக்கு அப்புறம், அதாவது 10லேருந்து 12 வயதுக்கு பிறகு இந்த தைமஸ் கிளாண்டோட சைஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஷ்ரிங்க் அப்படின்னா கரைய தொடங்கும், இல்லை சுருங்க தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுருங்கிய பகுதி வந்து ஃபேட்டுனால கவர் பண்ணப்பட்டுரும். ஓகேவா? கொஷின் கேட்பாங்க, எந்த சுரப்பி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு சுருங்க தொடங்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து தைமஸ் கிளாண்ட் அப்படின்றத நம்ம சொல்லணும். மிக முக்கியமான கொஷின். இந்த தைமஸ் கிளாண்டோடைய மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் அ தைமஸ் கிளாண்ட் இஸ் டு ட்ரெயின் அல்லது ப்ரொடியூஸ் ஸ்பெஷல் ஒயிட் பிளட் செல் கால்டு டி லிம்போசைட் ஆர் டி செல். முதல்ல டி லிம்போசைட் ஆர் டி செல் வந்து எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம படிச்சிடுவோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம பிளட்டை பற்றி நம்ம படித்தாச்சுங்களா? பிளட்டில் 3 வகையான செல் இருக்குது. ஒன்று வந்து ஆர்பிசி, இன்னொன்று வந்து டபிள்யூபிசி, இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேட்லெட். மொத்தமாக 3 டைப் ஆஃப் செல் வந்து இருக்குது. ஸோ அதில் இந்த டபிள்யூபிசியோடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம் உடலின் போர் வீரன் என்று அழைக்கக்கூடிய இரத்த செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூபிசி தான். ஏன்னா இந்த டபிள்யூபிசியோட மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டியை டெவலப். அதாவது இப்போ உங்கள் உடம்புல ஏதாச்சும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதற்கு எதிராக போராடி நோய் எதிர்ப்பை உருவாக்கக்கூடிய, இம்யூனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான பணியை தான் யார் பண்ணுறா? டபிள்யூபிசி வந்து பண்ணுறா. ஸோ அந்த டபிள்யூபிசிலையுமே நிறைய டைப்ஸ் இருக்குது. மோனோசைட்டு, லிம்போசைட்டு. அதில் மிக முக்கியமான ஒரு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லிம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிம்போசைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் அ டபிள்யூபிசி. இந்த லிம்போசைட் வந்து மெச்சூர் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி லிம்போசைட் வந்து கிடைக்குங்க, அல்லது டி செல். இதுக்கு வந்து டி லிம்போசைட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை டி செல்லுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஒயிட் பிளட் செல் உற்பத்தி ஆகிற இடம் வந்து போன் மேரோ அப்படின்னு நமக்கு தெரியுமா? அப்போது இந்த லிம்போசைட் எனப்படுகின்ற ஒயிட் பிளட் செல் வந்து போன் மேரோவில் இருந்து எங்கே போகுமா? தைமஸுக்கு வந்து போகுமா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த லிம்போசைட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தைமஸில்
இந்த லிம்போசைட் வந்து மெச்சூர் ஆகி ஸ்பெஷலைஸ்டு T செல்லாக மாறிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லிம்போசைட் எனப்படுகின்ற ஒயிட் பிளட் செல் வந்து போன் மேரோவிலேருந்து எங்கே ட்ராவல் பண்ணி போகுது, தைமஸுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகுது. அந்த தைமஸில் அந்த லிம்போசைட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெச்சூர்ட் ஆகி ஸ்பெஷலைஸ்டு T லிம்போசைட்டாக மாறுது. அதுக்கு இன்னொரு பேர் தான் T செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த T செல் தான் உங்களுக்கு என்ன நோய் எதிர்ப்பில் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ இப்போ வந்து அந்த T செல் வந்து நல்ல மெச்சூர்டான பிறகு என்னாகும், அந்த லிம்போசைட் அதாவது தைமஸில் இருக்கக்கூடிய அந்த T லிம்போசைட் வந்து நல்ல மெச்சூர் ஆன பிறகு நம்மளோட பிளட்டில் கலந்து நம்ம உடலில் உள்ள எல்லா பகுதிக்கும், அதாவது லிம்ப் நோட் அப்படின்னா நினைநீர் கணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைநீர் மண்டலம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சின்ன மண்டலம் தான் அந்த நினைநீர் மண்டலம். ஓகேவா, நிறைய நோட்ஸ் வந்து சின்ன சின்ன நோட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, கெமிக்கல் சிக்னலை வந்து அனுப்பக்கூடியது. ஓகே, இந்த லிம்ப் நோடு அதுக்கப்புறம் ஆல் அதர் பிளட்டில் கலந்துட்டாலே உடலில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் அது போயிடும். ஓகேவா, லிம்பெட்டிக் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனுக்கும் அது போய் டிசீஸ் அண்ட் இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக போராட இம்யூன் சிஸ்டத்தை வந்து தயார் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. அதுதான் இந்த T செல்லுடைய மிக முக்கியமான வேலை. ஓகேவா, ஸோ இப்போ இந்த தைமஸ் கிளாண்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோனோட பேர் வந்து என்னென்னு கேட்பாங்க. ஒன்று வந்து தைமோபொய்டின், இன்னொன்று வந்து தைமோசின், இன்னொன்று வந்து தைமோலின். ஓகேவா, இந்த தைமோபொய்டினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் அ T செல், ஃபியூல்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அ T செல், அதாவது T செல்களின் உற்பத்தியை வந்து தூண்டுகிறது. தைமோபொய்டினோட மிக முக்கியமான பணி T செல் உற்பத்தியை வந்து தூண்டுகிறது. ஓகேவா, மற்றும் பிட்யூட்டரி சுரப்பியை வந்து இதற்கு, அதாவது இந்த T செல்லை தூண்டுவதற்கான ஹார்மோனை வெளியிடுவதற்கான சிக்னலை வந்து பிட்யூட்டரி சுரப்பிக்கு வந்து தருகிறது. தைமோபொய்டினோட மிக முக்கியமான வேலை என்ன, T செல்ஸை வந்து அதிகப்படுத்தணுங்க. ஓகேவா, அதுதான் அதோட வேலை. இப்போ இந்த தைமோசின் மற்றும் தைமிலினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டு மேக் ஸ்பெஷலைஸ்டு T செல். அது என்ன ஸ்பெஷலைஸ்டு T செல் அப்படின்னா நம்ம உடம்புல வரக்கூடிய ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமான இம்யூனிட்டி வந்து தேவை. அப்போது அந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி அந்த நோய்க்கு எதிராக என்ன டிஃப்ரெண்ட்டான நோய் வந்தாலும் அந்த டிஃப்ரெண்ட்டான நோய்க்கு எதிராக போராடக்கூடிய அளவுக்கு ஸ்பெஷலைஸ்டு T செல், அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் இன் T செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலைஸ்டு T செல்லை உருவாக்குறது தான் இந்த தைமோசின் மற்றும் தைமிலினோட வேலை. ஓகேவா, ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? நம்மளோட ஒயிட் பிளட் செல், அதாவது லிம்போசைட் எனப்படுகின்ற ஒரு ஒயிட் பிளட் செல் வந்து நம்மளோட போன் மேரோவிலேருந்து தைமஸுக்கு வரும். அந்த தைமஸில் அந்த லிம்போசைட் வந்து மெச்சூர் ஆன பிறகு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷலைஸ்டு T லிம்போசைட் வந்து கிடைக்கும், அல்லது T செல்னு சொல்லுவாங்க. இந்த T செல் வந்து தைமஸில் மெச்சூர் ஆன பிறகு நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து நம்மளுடைய நினைநீர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதாவது மூளை முடுக்கு எல்லா இடத்துக்குமே போய் நம்ம உடம்புல என்ன மாதிரியான நோய் வந்தாலும் அந்த நோய்க்கு எதிராக போராடக்கூடிய இம்யூனிட்டியை வந்து உருவாக்குது, இம்யூனியன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக 3 டைப் ஆஃப் ஹார்மோன். ஒன்று வந்து தைமோபொய்டின், தைமோசின், தைமுலின். ஸோ ஹார்மோனோட நேம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ அடுத்தது மிக முக்கியமான எண்டோக்ரைன் சிஸ்டம் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாஸ், கணையம். ஸோ இது வந்து ஒரு லீஃப்லெக் ஸ்ட்ரக்சருங்க, லொக்கேட்டட் அட் த பேக் ஆஃப் அவர் அது நம்மளோட வயிற்று பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம வயிற்றுக்கு பின்பகுதியில் ஒரு இலை போன்ற அமைப்பில் அமைந்துள்ளது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேன்க்ரியாஸ், கணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி நம்ம எங்கே படித்தோம், டைஜஸ்டிவ் சிஸ்டமில் நம்ம படித்தோமா, அதனால தான் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த பேன்க்ரியாஸ் வந்து எக்ஸோக்ரைனாகவும் செயல்படும், எண்டோக்ரைனாகவும் செயல்படும். அது என்ன எக்ஸோக்ரைன் எந்த சுரப்பி நொதிகளை சுரக்கிறதோ அந்த சுரப்பிக்கு பேர் வந்து நாளமுள்ள சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எக்ஸோக்ரைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் எந்த சுரப்பி ஹார்மோனை சுரக்கிறதோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எண்டோக்ரைன் சுரப்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பேன்க்ரியாஸ் வந்து நொதிகளையும் சுரக்கும், நெக்ஸ்ட்டு ஹார்மோனையும் சுரக்கும். ஸோ பேன்க்ரியாஸ் வந்து என்ன மாதிரியான நொதிகளை சுரக்கும், பேன்க்ரியாட்டிக்
ஜூஸ் அப்படின்ற ஒரு நொதியை வந்து சுரக்கும். பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் எனப்படுகின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து சுரக்கும். இதில் மொத்தமாக 3 டைப் ஆஃப் என்சைம்ஸ் வந்து உங்களுக்கு பேன்க்ரியாட்டிக் அமிலேஸு, பேன்க்ரியாட்டிக் லிப்பேஸு, இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் என்சைம்ஸ் இருக்கும். இது 3மே வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டோடைய ஃபைனல் டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோடைய பேன்க்ரியாஸோடைய எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷனில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து எண்டோக்ரைன் ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்ன இது ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது, பேன்க்ரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, முதல்ல பேன்க்ரியாஸோடைய எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட்டில் சுகரோடைய லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கான ஹார்மோனை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேன்க்ரியாஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ பேன்க்ரியாஸ் வந்து மொத்தமாக 2 வகையான ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? எதுக்கு? நம்மளோட பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேன்க்ரியாஸ் 2 விதமான ஹார்மோனை வந்து ரிடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஒன்று வந்து இன்சுலின், இன்னொன்று வந்து குளுக்கோகான். இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடியூஸ் த ஹை பிளட் சுகர் லெவல். குளுக்கோகானோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த லோ பிளட் சுகர் லெவல். இது புரியல அப்படின்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். இப்போது பேன்க்ரியாஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேன்க்ரியாஸ் மேலே உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன திட்டுக்கள் வந்து காணப்படுங்க. ஸோ இந்த திட்டுக்களுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து லாங்கர்ஹான் திட்டுக்கள். இது வந்து கணையத்தோடைய மேல் பகுதியில் வந்து காணப்படும். ஓகேவா? ஸோ இந்த கணையத்தோடைய மேல் பகுதியில் காணப்படக்கூடிய இந்த லாங்கர்ஹான் திட்டுக்கள் வந்து 3 விதமான செல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்று வந்து ஆல்ஃபா செல், இன்னொன்று வந்து பீட்டா செல், இன்னொன்று வந்து டெல்டா செல். ஓகேவா? ஆல்ஃபா செல் வந்து என்ன மாதிரியான ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோகான் எனப்படுகின்ற ஒரு ஹார்மோனையும், பீட்டா செல் வந்து இன்சுலின் எனப்படுகின்ற ஹார்மோனையும், இந்த டெல்டா செல் பார்த்தீங்கன்னா சொமேட்டோ ஸ்டாட்டின் எனப்படுகின்ற ஹார்மோனை வந்து சுரக்கும். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது. பட் இந்த குளுக்கோகான் மற்றும் இன்சுலின் ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ என்ன, அதாவது இன்சுலினோட வேலை என்ன நம்ம படித்தோம், அதாவது ரெடியூஸ் த ஹை பிளட் சுகர் லெவல். நம்மளோட பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை அதிகமாக பார்த்துக்கிறது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலினோட வேலை. அதே போல் நம்மளோட பிளட்டில் சுகர் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, லோ பிளட், அதாவது இன்க்ரீஸ் லோ பிளட் சுகர் லெவல். உங்களோட பிளட்டில் சுகரோட லெவல் வந்து லோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சுகரோடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த குளுக்கோகானோட வேலை. இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபுட்டில் முக்கியமாக உங்களுக்கு என்ன இருக்குது, கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது. ஸோ அந்த கார்போஹைட்ரேட் வந்து டைஜஷன் நடந்து உங்களுக்கு என்னவா மாறும், குளுக்கோஸாக மாறுமா? இது எல்லாமே நம்ம எங்கே படித்தோம், டைஜஷன் லெசனில் படித்தோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் டைஜஷன் நடந்து குளுக்கோஸாக மாறும். ஸோ இந்த குளுக்கோஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கார்போஹைட்ரேட் நம்ம சொல்கிறோம், இல்லைனா சிம்பிள் சுகர்னு சொல்லும். சிம்பிளாக இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குளுக்கோஸ் தான் உங்களுக்கு எங்கே கலக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டில் வந்து கலந்துருக்கும். ஓகேவா? அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க, பிளட் சுகர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. குளுக்கோஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட் சுகர். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுலேருந்து கார்போஹைட்ரேட் டைஜஷன் மூலமாக குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நம்மளோட பிளட்டில் வந்து கலந்துரும். ஸோ பிளட்டில் குளுக்கோஸ் இருக்கிறதுனால தான் அதை வந்து பிளட் சுகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா குளுக்கோஸோட இன்னொரு நேம் வந்து சுகர். ஓகேவா? இப்போ பிளட்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, பிளட்டில் வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் என்பது இருக்குது. இப்போது இந்த குளுக்கோஸோட லெவல் வந்து அதிகமாகும்போது நீங்கள் அதிக கார்போஹைட்ரேட் வந்து எடுத்துக்கிறீங்க, டைஜஷன் நடந்து உங்கள் பிளட்டில் சுகரோட கண்டென்ட் வந்து அதிகமாகும்போது, அதாவது பிளட்டில் குளுக்கோஸோட கண்டென்ட் வந்து அதிகமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து உங்கள் பிளட்டில் இருக்கக்கூடிய எக்ஸசிவ் குளுக்கோஸை என்னவா மாற்றிடும், கிளைக்கோஜனாக மாற்றி எங்கே ஸ்டோர் பண்ணிவிடும் பார்த்தீங்கன்னா லிவரில் வந்து ஃப்யூச்சர் யூஸுக்காக ஸ்டோர் பண்ணிவிடும். ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? இன்சுலினோட வேலை என்ன சொன்னேன், ரிடியூஸ் த ஹை பிளட் சுகர் லெவல்.
அதாவது அதிகமான குளுக்கோஸ், அதாவது உங்கள் பிளட்டில் குளுக்கோஸோட லெவல் வந்து அதிகமாகும் போது, இதை வந்து ஹை பிளட் சுகர் தானே சொல்லுவோம். இந்த ஹை பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிளட்டில் இருக்கக்கூடிய எக்ஸசிவ் குளுக்கோஸை குளுக்கோஜனாக மாற்றுற வேலையை தான் யார் பண்ணுவா, இந்த இன்சுலின் வந்து பண்ணுவார். குளுக்கோஜன் கிடையாது, கிளைக்கோஜன். ஓகேவா, நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய எக்ஸசிவ் குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாற்றி எங்கே ஸ்டோர் பண்ணிடும், லிவரில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். கிளியராக புரிஞ்சுங்களா? சப்போஸ் இப்போ இன்சுலினோட அளவு வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட இன்சுலின் ஹார்மோன் வந்து உங்கள் உடம்புல கம்மியாயிடுச்சு அப்படின்னா உங்கள் பிளட்டில் இருக்கக்கூடிய எக்ஸஸான குளுக்கோஸ் வந்து என்னவா மாறாது, கிளைக்கோஜனாக மாறவே மாறாது. ஏன் கிளைக்கோஜனாக மாறாது? ஏன்னா உங்கள் உடம்புல இன்சுலின் வந்து கம்மியாக சுரக்குது. இன்சுலினோட வேலையே என்ன, பிளட்டில் இருக்கக்கூடிய எக்ஸசிவ் குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி லிவரில் ஸ்டோர் பண்ண வைக்கிறது. அப்போ இன்சுலின் கம்மியாக இருக்குது, இன்சுலின் ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா பிளட்டில் இருக்கக்கூடிய எக்ஸசிவ் குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாறவே மாறாது. அப்போ பிளட்டில் உங்களுக்கு குளுக்கோஸோட கண்டென்ட் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குமா, அப்போ இதுக்கு பேர் தான் ஹை பிளட் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஹை பிளட் சுகர், டைப் 1 டயாபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைனா சிம்பிளாக டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது, சப்போஸ் இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இன்சுலின் வந்து அதிகமாக சுரந்துருச்சு அப்படின்னா பிளட்டில் இருக்கக்கூடிய எல்லா குளுக்கோஸுமே உங்களுக்கு என்னவா மாறிடும், கிளைக்கோஜனாக மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம உடல் உறுப்புக்கு, அதாவது நம்மளோட செல்லுக்கு தேவையான குளுக்கோஸே போகாது, செல்லுக்கு தேவையான குளுக்கோஸே பிளட்டில் கலந்து போகாது. அதுக்கு மாறாக இன்சுலின் அதிகமாக சுரக்க எல்லா குளுக்கோஸையுமே என்ன பண்ணிடும், நமக்கு தேவை எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸை தான் கிளைக்கோஜனாக மாற்றணும். எல்லா குளுக்கோஸையுமே வந்து கிளைக்கோஜனாக மாற்றிட்டா அப்போ பிளட்டில் சுகரோட லெவல் வந்து என்ன ஆகிடும், பிளட்டில் சுகரோட லெவலே ரொம்ப 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 கம்மியாயிடும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து இன்சுலின் ஊசி வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேவா, இந்த இதுக்கு தான் வந்து வெளியிலேருந்து இன்சுலின் ஊசி வந்து நம்ம எடுத்துப்போம். ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இன்சுலின் வந்து அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை, கம்மியாக சுரந்தாலும் பிரச்சனை. ஓகேவா? இப்போ இந்த டைமில் தான் இப்போ உங்கள் பிளட்டில் சுகரோட லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த டைமில் தான் உங்கள் குளுக்கோகான் ஹார்மோன் வந்து இந்த ஆல்ஃபா செல் சுரக்கக்கூடிய குளுக்கோகான் ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி லிவரில் வந்து நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க, ஃப்யூச்சர் யூஸுக்காக கிளைக்கோஜன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோமா, இந்த குளுக்கோகான் ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட பிளட்டில் சுகரோட லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குப்பா, அதனால் லிவரில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றி பிளட்டில் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். பிளட்டில் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் குளுக்கோகானோட வேலை. குளுக்கோகான் வந்து கம்மியாச்சு அப்படின்னா பிளட்டில் வந்து உங்களுக்கு சுகரோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போகிளைசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ குளுக்கோகான் வந்து கம்மியாக சுரக்குது அப்படின்னா உங்களோட லிவரில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜன் வந்து குளுக்கோஸாக மாறவே மாறாது. பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஹைப்போன்னு சொல்லுவாங்க. கம்மினா ஹைப்போ, அப்போ ஹைப்போகிளைசீமியா அப்படின்றது பேர். ஓகேவா? ஸோ இதை தான் உங்களுக்கு இந்த இடத்துல தியரி கண்டென்ட் தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த தியரி கண்டென்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது 7வது மிக முக்கியமான கிளாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரினல் கிளாண்டு. ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரைட் சைடில் ஒரு கிட்னி இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கிட்னி இருக்கும். ஸோ இந்த கிட்னிக்கு மேல் பகுதியில், ஓகேவா, ஸோ கிட்னிக்கு மேல் பகுதியில் இட் இஸ் லொக்கேட்டட் அட் த டாப் ஆஃப் த ஈச் கிட்னி. 2 கிட்னி இருக்குது அப்படின்னா 2 கிட்னிக்கும் மேல் பகுதியில் இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து காணப்படுகிறது. ஸோ அப்போ இதோட கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கவுண்ட்டுங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சுப்ராரீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு இந்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் லொக்கேட்டட், அதாவது டாப்புன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இது இங்கிலீஷில் இன்னும் இப்படியும் சொல்லலாம், தே ஆர் லொக்கேட்டட் சுப்பீரியர் டு த கிட்னி. கிட்னிக்கு சுப்பீரியர்னால் கிட்னிக்கு மேலே அமைஞ்சிருக்கு.
ஸோ சுப்பீரியர் டு த கிட்னி. அதனால தான் இதை வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சுப்ராரீனியல் கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அட்ரினல் கிளாண்டுக்கு சுப்ராரீனல் கிளாண்ட்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாண்ட் லொக்கேட்டட் சுப்பீரியர் டு த கிட்னி, அதாவது கிட்னிக்கு மேலே வந்து அமைஞ்சிருக்கு. இதோட ஷேப் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குங்க. இந்த கிட்னிக்கு மேலே இருக்கும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கே இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப். இங்கே பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ மொத்தமாக இதில் 2 லேயர் இருக்குங்க. ஓகே, அந்த அவுட்டர் லேயர் அதுக்கப்புறம் இன்னர் லேயர் 2 லேயர் இருக்கும். இந்த அவுட்டர் லேயருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அட்ரினல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அவுட்டர் லேயருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிப்புற பகுதிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த உள்புற பகுதிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் மெடுலான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கிட்னிக்கு 2 கிட்னிக்கும் மேலே அமைஞ்சிருக்கு, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். மொத்தமாக இந்த அட்ரினல் கிளாண்டை 2 பகுதிகளாக பிரிக்கும். வெளிப்புற பகுதியை வந்து கார்டெக்ஸ், அட்ரினல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ் வந்து புரணின்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து அட்ரினல் மெடுலான்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஜஸ்ட்டு மெடுலான்னு சொல்லலாம். தமிழ்லையும் மெடுலா தான். ஓகேவா? இப்போது 2 பகுதி இதுதான் பாருங்கள், இதுதான் கார்டெக்ஸு. உள்ளே இருக்கக்கூடிய பகுதி தான் என்ன பார்த்தீங்கன்னா மெடுலா. அந்த உள்ளே இருக்கக்கூடிய பகுதி தான் மெடுலா. ஸோ இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் வந்து 3 வகையான ஹார்மோனும், அதே போல் இந்த மெடுலாவில் வந்து 2 வகையான ஹார்மோனும் சுரக்குது. மொத்தமாக அட்ரினல் கிளாண்டில் 5 ஹார்மோன் வந்து சுரக்குது. அட்ரினல் கார்டெக்ஸில் 3 ஹார்மோன். என்னென்ன ஹார்மோன் நம்ம படிச்சிடுமா? ஸோ முதல் ஹார்மோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ்டீரோன் எனப்படுகின்ற ஹார்மோன். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல், ரெகுலேட்டிங் த பிளட் ப்ரெஷர். ஓகேவா? ரெகுலேட்டிங் த பிளட் ப்ரெஷர் பை, ஓகேவா, இது அண்டு கிடையாது, பை கண்ட்ரோல் தி லெவல் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம் இன் த பிளட். ஓகேவா? அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சால்ட்டு லெவலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட பிளட் ப்ரெஷரை வந்து ரெகுலேட் பண்ணுது. ஓகே, அது எப்படி சால்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண? இப்போ உதாரணத்துக்கு நம்ம உப்பு சாப்பிட்றோம். உப்பு வந்து என்ன? NaClங்களா? ஸோ NaCl மூலமாக நம்ம உடம்புக்கு என்ன கிடைக்கும்? சோடியமும் கிடைக்கும், பொட்டாசியமும் கிடைக்கும். ஆப்வியஸாக இது எல்லாமே எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட்டில் வந்து கலந்துருக்கும். ஓகேவா? ஸோ பிளட்டில் சோடியமோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டே போகும். சோடியமோட லெவல் வந்து கம்மியாகும்போது நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகிட்டே போகும். அப்போது நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் வந்து சீராக இருக்கிறதுக்கு, நம்மளோட பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுற வேலையை யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டோஸ்டீரோன் எனப்படுகின்ற ஹார்மோன் தான் வேலை செய்யுது. அடுத்தது ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹார்மோனை வந்து இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து சுரக்குது. ஓகேவா? இந்த ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ் எனப்படுகின்ற ஹார்மோன் தான் தே ஆர் கன்வெர்டட் இன்டு ஃபீமேல் ஹார்மோன். அதாவது ஃபீமேலுக்கு ஈஸ்ட்ரோஜனா, அதாவது ஓவரியில் ஈஸ்ட்ரோஜனா, மேலுக்கு வந்து டெஸ்டிஸில் வந்து ஆண்ட்ரோஜனா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஈஸ்ட்ரோஜன் என்பது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு செக்ஸ் ஹார்மோன். அதே போல் ஆண்ட்ரோஜன் என்பது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு செக்ஸ் ஹார்மோன். இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஓவரிஸில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் இந்த ஈஸ்ட்ரோஜன். ஓகேவா? அதே போல் மேலுக்கு வந்து டெஸ்டிஸில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் ஆண்ட்ரோஜன். ஓகேவா? இந்த 2 ஹார்மோன், இந்த ஈஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன், இது ரெண்டுமே எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ் எனப்படுகின்ற ஹார்மோன் தான் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ஆண்ட்ரோஜனாக மாறுது. இந்த 2 ஹார்மோனுமே வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸு இல்லைனா நார்மலாக செக்ஷுவல் கேரக்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த 2 ஹார்மோனும் பயன்படுகிறது. ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன் வரும்போது இன்னும் டீட்டெயிலாக இதை நம்ம படிக்கலாம். ஸோ அடுத்தது மிக முக்கியமான ஹார்மோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டிசால் ஹார்மோனுங்க. ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கார்டிசோலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி மெட்டபாலிசம், நம்மளோட பாடி மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தைராய்டு கிளாண்டில் சுரக்கக்கூடிய T3 அண்ட் T4 ஹார்மோன் நம்ம படித்தோம். சேம் அதே போல் இந்த கார்டிசாலும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டபாலிசம் வந்து ரெகுலேட் பண்ணும். அடுத்தது ஸ்ட்ரெஸ் அப்போ, ஓகேவா, நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு
ஒரு விதமான ஹார்மோன். அந்த ஹார்மோன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டிசால் ஹார்மோன். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகேவா? ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் தான். மன அழுத்தத்தின் போது அட்ரினல் சுரப்பிகள் கார்டிசாலை வெளியிடுகிறது. ஏன்னா நம்மளோட பாடி அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எதிராக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டிசல் ஹார்மோன் தான். ஓகேவா? மொத்தமாக அட்ரினல் கார்டெக்ஸில், அதாவது அட்ரினல் புரணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 ஹார்மோனை படித்தாச்சு. அடுத்தது இந்த வெளிப்புற பகுதி மெடுலா இருக்குது பார்த்தீங்களா? மெடுலா 2 வகையான ஹார்மோனை சுரக்குது. ஒன்று அட்ரினலின், அதுக்கு இன்னொரு பேர் எபினெப்ரின் சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நார் அட்ரினலின், நார் எபினெப்ரின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த நார் அட்ரினலின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரினலின் ஹெல்ப் பண்ணும். அட்ரினலுக்கு என்னென்னலாம் பண்ணுதோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த நார் அட்ரினல். அதனால தான் இதை ரெண்டும் ஒன்றா வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஹார்மோன் ரொம்ப முக்கியங்க. இந்த அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஹார்மோன். அதுலேயும் முக்கியம் இந்த அட்ரினலின் தாங்க. இதை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபியர் ஃபைட் ஃப்ளைட் ஹார்மோன் சொல்லுவாங்க. இப்போது நம்ம சண்டை போடும்போது, இல்லை நமக்கு ஒரு பயமாக இருக்கும்போது, அல்லது நம்ம ஃப்ளைட்டில் வானத்தில் பறக்கும்போது, ஓகே, இல்லைனா ஒரு சில டைம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த ஹார்மோன் வெளிப்படும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இதோட அறிகுறிகள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஹை ஹார்ட் ரேட்டு, நம்மளோட ஹார்ட் ரேட் அதிகமாகும். ஓகேவா? ஸோ ஹார்ட் ரேட் அதிகமாகும். அடுத்தது பிபி இருக்குது பார்த்தீங்களா? பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்லேயுமே இந்த அட்ரினல், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்பது என்ன சொன்னேன்? ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்பது நம்மளுடைய கார்டிசால். ஆனால் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்பையும் இந்த ஹார்ட் ரேட் அதிகமாகுது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, ஃபாஸ்ட்டு ப்ரீத்திங் அதிகமாகிறது. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ்டு அலர்ட்னஸ்ஸு, எப்பயுமே ஒரு அலர்ட்டாக இருக்கிறதுக்கு, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அலர்ட்டாக இருக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு படபடப்பு, சண்டையப்போ இல்லைன்னா ஒரு பயமாக இருக்கும்போது, ஓகேவா, அந்த டைமில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்மோன் தான் என்ன பார்த்தீங்கன்னா எப்படி நடந்துக்கணும், எப்படி அலர்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் வெளிப்படக்கூடிய ஹார்மோன் தான் என்ன பார்த்தீங்கன்னா அட்ரினலின் ஹார்மோன். ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, எமர்ஜென்சி ஹார்மோன் ஒரு பேர் இருக்குது இதுக்கு. ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வெளிப்படக்கூடிய ஹார்மோனை தான் இந்த அட்ரினலின் சொல்லும். ஓகேவா? அடுத்தது இதை 3F ஹார்மோன் சொல்லுவாங்க. ஏன் 3F? ஃபியர், பயம் அப்பையும், நம்ம சண்டையிடும் போதும், ஃப்ளைட்டு மேலே பறக்கும்போது, அதாவது ஒரு உச்சியில் பறக்கும்போதோ ஹார்ட் பீட் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அபாயகரமான ஒரு உயரத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி ஹார்ட் பீட் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் இதை 3Fன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, 4S ஹார்மோன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இது ஏன் இதை 4S ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் அப்போது இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அதாவது நிறைய விதத்தில் இந்த ஹார்மோன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்ட்ரெஸ் அப்போது. அடுத்தது செக்ஷுவல், போத் மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக் அப்போ இந்த ஹார்மோன் நமக்கு தேவைப்படும். அடுத்தது சால்ட் ரெகுலேஷன். ஓகே, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சால்ட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன் தேவைப்படும். அதனால தான் இதை 4S ஹார்மோன்னு சொல்லுவாங்க. 4S ஹார்மோன்னு சொல்லலாம், 3F ஹார்மோன்னு சொல்லலாம், ஃபியர் ஆர் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோன் சொல்லலாம், இல்லை எமர்ஜென்சி ஹார்மோன்னு சொல்லலாம். ஓகேவா? இதுதான் இந்த அட்ரினல் மற்றும் நார் அட்ரினலோட வேலை. ஓகேவா? ஸோ கடைசியாக படிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ரொடக்டிவ் கிளாண்டை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இனப்பெருக்க சுரப்பிகள். ஓகேவா? இந்த இனப்பெருக்க, த கொனட்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் த செக்ஸ் ஹார்மோன். அதாவது செக்ஸ் ஹார்மோனுக்கு மெயின் சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனட்ஸ் அப்படின்னா அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய இனப்பெருக்க உறுப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கொனட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பாலியல் ஹார்மோன்களின் முக்கிய ஆதாரமாக கொனட்ஸ் உள்ளது. ஓகேவா? ஸோ பெண்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஓவரிஸும், ஆண்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ கேட்பாங்க ஓவரிஸோட லொக்கேஷன் எங்கன்னு கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சோம். ஓவரிஸோட லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பெல்விக் கேவிட்டின்னு ஒன்று இருக்கும். இப்போது நம்ம உடம்புல வயிறு, அதுக்கப்புறம் சிறுகுடல், பெருக்குடல், லிவரு, பேன்க்ரியாஸ் இதெல்லாம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்டாமல் கேவிட்டியில் இருக்கும். ஆனால் பெண்களுக்கு பெல்விக் கேவிட்டி,
கவட எலும்பு இருக்கும் பார்த்தீங்களா, பெல்விக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கிட்ட ஒரு வயிற்றுக்குழி வந்து இருக்குங்க. ஸோ அந்த பெல்விக் கேவிட்டியில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து இருக்கும். ஓகே, யூட்ரஸ் அப்படின்னா கர்ப்பப்பை, இதுதான் கர்ப்பப்பை. ஓகேவா. ஸோ இந்த கர்ப்பப்பைக்கு சுப்பீரியர், அந்த எப்படி வந்து கிட்னிக்கு மேலே அட்ரினல் கிளாண்டு வந்து இருந்ததோ அதே போல் இந்த கர்ப்பப்பைக்கு மேலே சுப்பீரியர் டு த யூட்ரஸ் ரைட் சைடில் ஒரு ஓவரியும் லெஃப்ட் சைடில், அதாவது இதுதான் வந்து ஓவரி, இது வந்து ஃபெலோப்பியன் டியூப். ஓகேவா. ரைட் சைடில் ஒரு ஓவரியும் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஓவரியும் வந்து, அதாவது மொத்தமாக 2 கவுண்ட் இருக்கும். லொக்கேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, 2 கவுண்ட் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் கிளாண்டை பற்றி நம்ம படிச்சிடும். ஓகேவா. மேல் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் இஸ் அ டெஸ்டிஸ் விச் ப்ரொடியூஸ் செக்ஸ் ஹார்மோன் கால் டெஸ்டிரோஸ்டிரோன். அதாவது டெஸ்டிஸ் தான் மேலுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். அந்த கிளாண்டு தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், மேலுக்கு மிக முக்கியமான செக்ஸ் ஹார்மோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிரோஸ்டிரோன் தான். ஓகேவா. இந்த டெஸ்டிரோஸ்டிரோனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்ஸ் த செக்ஷுவல் டெவலப்மெண்ட், அதாவது செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், இது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். ஆண்களுக்கு வந்து டெஸ்டிரோஸ்டிரோனும் பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் இந்த செகண்டரி செக்ஷுவல் சேஞ்சஸில் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது 10லேருந்து 12 வயதுக்கு அப்புறம் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பூப்பெய்தும் வயது வந்து அடைந்த பிறகு ஆண்களுக்கு வந்து மீசம் முளைக்கிறது, தாடி முளைக்கிறது, ஓகே, உடம்பு ஃபுல்லாக வந்து முடியோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கிறது, வாய்ஸில் வந்து சேஞ்ச் இருக்கிறது, செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து டெவலப் ஆகிறது. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிரோஸ்டிரோன் தாங்க. அதுக்கப்புறம் மசில் மாஸ், பெரிய பையனாக அது கம்பீரமான ஒரு தோற்றம் இருக்கணும்னா மசில் நல்லா பில்ட் ஆகணும். ஓகேவா. அதே போல் வந்து ரெட் பிளட் செல்லோடைய ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான பங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிரோஸ்டிரோன் தாங்க. அதுலேயும் மிக முக்கியமாக இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து சொல்லணும். ஸோ செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னா ஒரு 10லேருந்து 12 வயதுக்கு அப்புறம், அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பெண்கள் வந்து வயதுக்கு வருவாங்க. ஓகேவா. ஸோ பியூபர்ட்டி ஏஜை வந்து அட்டைன் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய மாற்றம். ஓகே, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களில் வந்து டெஸ்டிரோஸ்டிரோன் எனப்படுகின்ற ஹார்மோனும் பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் எனப்படுகின்ற ஹார்மோனும். ஓகேவா. ஸோ இப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் கிளாண்டை பற்றியே நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் என்பது ஓவரிஸ். எப்படி வந்து ஆண்களுக்கு வந்து விந்தகம் இருக்கோ, ஸோ ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விந்தகம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒன்று இருக்கும், அந்த சைடு வந்து ஒன்று இருக்கும். ஸோ மொத்தமாக 2 கவுண்ட் வந்து இருக்கும். அதே போல் பெண்களுக்கு வந்து ஓவரிஸ் வந்து 2 இருக்கும். அது 3 வகையான ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னென்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன், அடுத்தது ப்ரோஜெஸ்டரான், அடுத்து ரிலாக்ஸின் எனப்படுகின்ற 3 வகையான ஹார்மோனை வந்து இந்த ஓவரிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 3மே வந்து இனப்பெருக்க ஹார்மோன் தான். ஓகேவா. அதில் இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் மிக 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 முக்கியம். இந்த ஈஸ்ட்ரோஜனோட மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். அப்படின்னா என்ன, 10லேருந்து 12 வயதுக்கு அப்புறம், அதாவது பியூபர்ட்டி ஏஜுக்கு பிறகு வரக்கூடிய மாற்றங்கள், பெண்களுக்கு வாய்ஸில் சேஞ்சஸ் வந்து ஏற்படலாம். ஓகே, செக்ஷுவல் கேரக்டர்ஸில் டெவலப்மெண்ட் ஏற்படலாம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து நல்லா வளருவாங்க. இதுக்கு பேர் தான் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால். இதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் எனப்படுகின்ற ஹார்மோன் தான். அடுத்தது செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணுறதா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து மிக முக்கியமாக மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஓகேவா. அதாவது பியூபர்ட்டி ஏஜுக்கு அப்புறம் பெண்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து இருக்கும். எவ்ரி மந்த் வந்து பீரியட்ஸ் வந்து இருக்கும் பார்த்துக்கிங்களா. ஸோ அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து ரெகுலேட் பண்ணுறதும் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான். அதே போல் ப்ரெக்னென்சி சைக்கிளை, அதாவது மென்ஸ்ட்ரல் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுறது இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ப்ரெக்னென்சி சைக்கிளை வந்து ரெகுலேட் பண்ணுறது யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஜெஸ்டரான் ஹார்மோன். ப்ளஸ் உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிளையும் இது வந்து ரெகுலேட் பண்ணும். ஆனால் மிக முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் பெண்களுக்கு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டுக்கான ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், இல்லை மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து ரெகுலேட் பண்ணுறதா, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான். ஓகேவா. ஸோ இந்த ப்ரோஜெஸ்டரான் ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ப்ரெக்னென்சி சைக்கிளுங்க. இப்போ உதாரணத்துக்கு யூட்ரஸ் வந்து இருக்கும். ஓகே, யூட்ரஸ் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை இருக்கும். இப்போ வந்து கர்ப்பமான பிறகு குழந்தை வந்து அந்த கர்ப்பப்பையில் வளர்வதற்கு இந்த கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது, இந்த வாலை வந்து நல்லா திக்கனிங் பண்ணுறதுக்கு, ஓகேவா, இந்த கர்ப்பப்பையை வந்து நல்லா திக்கனிங் பண்ணுறது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் எனப்படுகின்ற இந்த செக்ஸ் ஹார்மோன் தான். ஓகேவா. அடுத்தது இந்த ரிலாக்ஸின் ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து டெலிவரி ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் டெலிவரி வருது பார்த்தீங்களா, 10 மந்த்துக்கு அப்புறம் டெலிவரி அப்போது அந்த கர்ப்பப்பையை வந்து சுருங்கி விரிய, அதாவது இது கர்ப்ப காலத்தில் இடுப்பின் தசைகள், மூட்டுகள் மற்றும் தசைநார்கள் ஆகியவற்றை தளர்த்துகிறது. ஓகே, குழந்தை பிறக்கும்போது அந்த தசைகளை வந்து தளர்த்துவதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரிலாக்ஸின் ஹார்மோன் வந்து பயன்படுகிறது. ஸோ அப்போ ஆண்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செக்ஸ் ஹார்மோன் வந்து டெஸ்டரோஸ்டிரோனு, பெண்களுக்கு இருக்கக்கூடிய 3 செக்ஸ் ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான், ரிலாக்ஸின். ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையுமே படித்தாச்சு. எண்டோக்ரைன் சிஸ்டமில் நம்ம எல்லா ஹார்மோன்ஸையும் நம்ம படித்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நியூ டாப்பிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் பார்ட் நம்பர் 1, பார்ட் நம்பர் 2 2 பகுதியாக நம்ம போட்டிருப்போம். எல்லாமே கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும் ப்ளஸ் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட்டை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர், யாரெல்லாம் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற மெட்டீரியலை வந்து நம்ம ஸ்பைரல் போட்டு ஸ்பைரல் நோட்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.